Hi friends, welcome to Pure Masala Tasty. இன்னைக்கு Pure Masala Tastyல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இட்லி பொடி தாங்க பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ கருப்பு உளுத்தம் பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. வீட்ல வெள்ளை உளுத்தம் பருப்பு தான் இருக்கு அப்படினா ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நீங்க அதையிலேயே ட்ரை பண்ணலாம். பட் இந்த சைடு வந்து அதிகம் நான் கருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு தான் என்னோட கஸ்டமருக்கு கொடுத்திருக்கேன். அவங்க எல்லாமே வெள்ளை உளுத்தம் பருப்பை விட கருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு இட்லி பொடி செய்யும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் இதை ட்ரை பண்ணுறேங்க. உங்கள் வீட்டில் என்ன உளுத்தம் பருப்பு இருக்கோ நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டேஸ்ட் பிடிக்கும். இதை நல்லா வறுத்துக்கோங்க. வெள்ளை உளுத்தம் பருப்பாக இருந்தால் வறுத்துக்கிட்டே இருந்தால் கலர் சேஞ்ச் ஆகுறது நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். பட் இதில் வந்து கொஞ்சம் அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். பட் நீங்கள் வறுத்துக்கிட்டே இருக்கும்போது அதோட ஸ்மெல்லு சூப்பராக வரும். அந்த ஸ்மெல்லை வச்சே நம்ம இது நல்லா வறுத்துட்டோன்ற ஒரு ஃபீல் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா நம்ம வறுத்துட்டோங்க. இதோட கலர் சேஞ்சஸ் நம்மளால் பார்க்க முடியுது, இதோட ஸ்மெல்லும் வருதுங்க. இப்போ நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம அடுத்ததாக என்ன ஆட் பண்ண போகிறோம்னா வரமிளகாய் தாங்க ஆட் பண்ண போகிறோம். வரமிளகாய் ஒரு 150 கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நம்ம சூடேற பதத்தில் வறுத்துக்கலாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், வரமிளகாயை ரொம்பலாம் வறுக்கணுன்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட் இது சூடேறனா போதும். ஏன்னா இது ரொம்ப வறுத்ததுமா அதோட டேஸ்ட்டு வேறு ஒரு டேஸ்ட்டை கொடுத்துரும். இது ரொம்ப வருத்தமாக இட்லி பொடி டேஸ்ட்டு வேறு மாதிரி போயிடும். அதனால் ஜஸ்ட் இது சூடேற மாதிரி வறுத்தா போதுங்க. ஏன்னா நம்ம எப்பயுமே வெயிலில் வச்சு மிளகாய் உடையிற பதத்துக்கு தான் நம்ம அரைப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா சூடேறிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. நம்ம அடுத்ததாக கடலப்பருப்பு தாங்க ஆட் பண்ண போகிறோம். கடலப்பருப்பு ஒரு 300 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடலப்பருப்பை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கடலப்பருப்பை நம்ம நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடலப்பருப்பை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துட்டோங்க. இப்போ இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. அடுத்ததாக நம்ம எள்ளு ஒரு 100 கிராம் சேர்த்துக்கலாங்க. பேன் இருக்க சூடில் எள்ளு சீக்கிரமாகவே பொரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வெள்ளை எள்ளு இருந்தால் வெள்ளை எள்ளும் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ நம்ம வீட்டில் கருப்பு எள்ளு இருக்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ பார்த்தோமா எள்ளை நம்ம நல்லாவே வறுத்துட்டோங்க. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்ததாக பெருங்காயம் ஒரு 15 கிராம் போட்டுக்கலாங்க. இப்போ இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பேன் நல்லா சூடாக இருக்கிறதுனால பாருங்கள், பெருங்காயம் உடனே மாற ஆரம்பிச்சிருச்சு. நல்லா உப்பி வர மாதிரி பெருங்காயம் வந்துருச்சு.
அவ்வளோதாங்க. பெருங்காயத்தை இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். பெருங்காயம் நல்லா வறுத்துட்டோம். பெருங்காயத்தை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. இப்போ நம்ம ஃபைனலாக உப்பு தாங்க ஆட் பண்ண போகிறோம். உப்பு ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா இதோட ஈரப்பதம் போகிறதுக்காக தாங்க நம்ம வறுக்கிறோம். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆல்ரெடி இந்த பேன் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால இந்த சூட்லேயே அந்த ஈரப்பதம் சேஞ்ச் ஆகிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா உப்பையும் நம்ம அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துட்டோம். இப்போ இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இட்லி பொடிக்கு தேவையான எல்லா பொருளையுமே நம்ம வறுத்து எடுத்துட்டோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி இட்லி தொட்டு சாப்பிட்லாம், பொடி தோசையாகவும் சாப்பிட்லாங்க. இதே ஆனியன் போட்டு அது மேலே இதை பொடியாக போட்டிங்களாவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நாங்கள் மோஸ்ட்லி இதை எங்கள் வீட்டில் வந்து தோசைக்கு மேலே இந்த இட்லி பொடி தூவோம். ஆனியனுக்கும் நான் போடுவேங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.